இணைந்து போராடுவதற்கும் இந்த நிகழ்வின் வாழ்விலிருந்து பாடுகொண்ட தமிழ் தேசிய மக்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று 32 ஆண்டுகளுக்கு முதல் மட்டக்களப்பு கிரான் பிறந்த அன்னை புகதி அம்மா அவர்கள் தன்னுடைய உண்ணாவிரத போராட்டத்தின் மூலம் இரண்டாவது தடவையாக இந்திய அரசின் முகத்திரையை இந்த மண்ணிலே கிழித்தறிந்தார். முதலாவது தடவையாக அகிம்சையால் விடுதலை பெற்றது கூறி நாத்தண்டி கொள்ளும் அந்த பாரத தேசத்தின் முகத்திரையை கிழித்தறிந்தார் அண்ணன் திரிபுல் அவர்கள். இரண்டாவதாக அன்னை புகதி அம்மா அவர்கள் தன்னுடைய 56வது அகவிலும் கூட கொண்ட கொள்கை தவறாது பசித்திருந்து இந்த உலகிற்கு இந்திய அரசின் முகத்திரையை கிழித்தறிந்தார். ஆகவே இந்த வரலாறுகள் மிக முக்கியமாக எங்களுடைய இளம் சந்ததிகள் அறிந்து கொள்ள வேண்டியது. ஏனென்றால் அவர்கள்தான் இந்த சமூகத்துக்கு இனிவரும் காலங்களில் தலைமை தாங்கக்கூடிய அந்த நிலையை பெறக்கூடியவர்கள். ஆகவே இந்த வரலாற்றை அவர்கள் தெரிந்து கொள்வதன் ஊடாகத்தான் எங்களுடைய தேசம் எதிர்கொண்ட நெருப்பாறுகளை அழியாது அந்த உணர்வுடனேயே பாதுகாத்து எங்களுடைய மக்களுக்கான சுய நிர்ணய உரிமை என்ற அந்த அசைக்க முடியாத அந்த தமிழ் மக்களின் கோரிக்கையை அரசியல் வேணவாவை வென்றெடுக்க முடியும். எனவே இந்த விடயங்களை இளையவர்களுக்கு இந்த வரலாறுகளை அறிந்தவர்கள் மிகச்சரியாக ஊட்ட வேண்டும். அவ்வாறு நாங்கள் ஊட்ட தவறுவமாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய இனத்திற்கும் எங்களுடைய மக்களுக்கும் குறிப்பாக இந்த விடுதலைக்காக தங்கள் இன்னுயிர்களை ஆகுதியாகிக் கொண்ட மாவீரர்களுக்கும் செய்கின்ற ஒரு மாபெரும் துரோகமாக இது அமைந்துவிடும். எனவே அந்த மாபெரும் துரோகத்தை செய்த அந்த சம்பவத்துக்குரியவர்களாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ளாது எங்களுடைய மக்களுக்கும் இளம் சந்ததிகளுக்கும் எங்களுடைய சரியான வரலாறுகள் கடத்தப்பட வேண்டும். இந்த எங்களுடைய எதிர்கால தமிழ் மக்களுடைய அரசியல் போராட்டம் தொடர்பாக இந்த அன்னை புகதி அம்மாவின் நிகழ்வை பற்றி இங்கே பலரும் தொடர்ச்சியாக கதைப்பார்கள். ஆகவே அந்த வழியிலிருந்து நான் சென்று தவறி அல்லது விலகி எங்களுடைய சமகால அரசியல் தேவைகளை பற்றி நான் கதைப்பதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று நான் கூறுகிறேன். எனவே 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் விடுதலை புலிகள் ஆயுத முனைப்புக்கு சென்ற பின்னர் இறமையை மண்டியிடாது தமிழ் மக்களின் தேவையை இந்த உலகத்திற்கு உணர்த்தியபடியே விடுதலை புலிகள் மகிழ்ந்து போனார்கள். ஆனாலும் அதற்கு பின்னர் வந்த எங்களுடைய அரசியல் தலைவர்கள் அந்த தமிழ் மக்களின் உரிமை தொடர்பான விடயங்களில் எந்தவித அக்கறையின்றி தங்களுடைய சுயநலவாதத்துக்காக தமிழ் மக்களுடைய அரசியலை பேரம் பேசுவதும் பெட்டி மாற்றுவதுமாக காலத்தை கழித்துத்தான் இன்று 16 வருடங்கள் கடந்தும்
நாங்கள் அடைந்ததை இழந்திருக்கிறோமே ஒழிய அந்த 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் எந்தவித முன்னகர்வையும் நாங்கள் செய்யவில்லை. இன்று போராளிகளின் நிலை கூட மிகவும் கவலைக்குரியதாக மாறியிருக்கின்றது. இன்றைக்கு சுமந்திரனுக்கு பின்னால கொஞ்சம் போராளிகள், ஸ்ரீதரனுக்கு பின்னால கொஞ்சம் போராளிகள், இலக்கை இல்லாமல் கட்சிகளை ஆரம்பிக்கும் போராளிகள், இவ்வாறு போராளிகளாலேயே கூறுபடப்படுகின்ற இனமாக எங்களுடைய இனத்தின் அவலம் தொடர்கிறது. எனவே இன்றைய இந்த நிலையில் இருந்து எங்களுடைய இனத்தை மீட்டெடுப்பதற்கு ஒரு மக்கள் இயக்கம் ஒன்று தேவைப்படுகின்றது. இந்த மக்கள் இயக்கத்தையும் கூட கடந்த காலங்களில் மக்களை ஏமாற்றுவதற்காக அரசியல் கட்சிகள் அல்லது அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் தாங்கள் ஒரு மக்கள் இயக்கமாக செயல்படுவது போன்று காட்டி அந்த தளத்திலும் கூட ஒரு ஏமாற்றத்தையே மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவை எங்களுடைய மக்களுக்கு தொடர்ச்சியாக அவர்கள் திரும்ப விடவெல்லாம் ஏமாற்றத்தை தவிர வேறு எதுவும் கிடைக்கவில்லை. இந்த புறநிலை சூழ்நிலையில் தான் எங்களுடைய இந்த புதிய பாதை மக்கள் இயக்கம் என்ற ஒரு மக்கள் கட்டுமானத்தை ஒரு பாரிய மக்கள் இயக்கமாக உருவாக்க வேண்டிய தேவையை பற்றி நாங்கள் உணர்ந்தோம். நாங்கள் நினைத்திருந்தால் நாங்கள் ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி மக்களுக்காக உதவியை வென்றெடுக்க போகிறோம் என்று இணைய கட்சிகளை போன்று செயல்பட்டிருக்க முடியும். எங்களை பொறுத்தவரையில் இந்த வாக்கு வங்கி அரசியல் மூலம் தமிழ் மக்களுக்கான எந்த தீர்வையும் அடைய முடியாத என்பதில் மிக 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 தெளிவாக நாங்கள் இருக்கின்றோம். எனவே எங்களுடைய மக்களை ஒரு சிறந்த ஒரு மக்கள் இயக்கமாக ஒரு கொள்கைப்பால் ஈடுபாடுள்ள உறுதி கொண்ட ஒரு மக்கள் கட்டுமானமாக பன்முக நோக்கோடு சர்வதேசத்தை கையாளக்கூடியதும் உள்நாட்டு அரசியலை கையாளக்கூடியதுமாக ஒரு பலமிக்க மக்கள் சமூகமாக கட்ட வேண்டியதுதான் எங்களுடைய முதலாவது தேவையாக உள்ளது. ஆக அந்த தேவையை நாங்கள் சரியாக கட்டி முயற்சியை முன்னெடுப்போமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய அரசியல் சுயநிர்ணய உரிமையின் தேவைப்பாடு பற்றி எங்களுடைய மக்களை விழிப்புணர்வு பண்ண முடியும். நிச்சயமாக எங்களுடைய மக்களுடைய உரிமை வெல்லப்பட முடியாத ஒரு பொருள் அல்ல. அது நிச்சயமாக காலத்தின் தேவைக்கேற்ப தமிழ் மக்களின் தேவையும் சேர்க்கின்ற போது அந்த இலட்சியம் வெல்லப்படும். உலகம் எப்பொழுதும் ஒரே மாதிரி இயங்குவதில்லை. குறிப்பாக 25-30 வருஷத்துக்கு ஒருக்கா அந்த உலக ஒழுங்குகள் சின்ன சின்ன மாற்றத்துக்கு உட்படும். உங்களுக்கு தெரியும், இப்ப ஈரான்ல இந்த உலக வல்லரசான அமெரிக்கா தன்னுடைய அந்த மிதமிஞ்சிய அதிகாரத்தை பயன்படுத்தி ஈரானை தாங்கள் ஒரு சில நாட்களில் வென்று விடுவோம் என்று போய் போரை தொடுத்து இன்றைக்கு அந்த ஆப்பிடுத்த பிறகு போல இந்த அமெரிக்கா மாட்டி தன்னுடைய வரலாற்றை சிதைச்சு இன்றைக்கு ஈரான் உலகத்தில் தவிர்க்கப்பட முடியாத ஒரு சக்தியாகும். இன்றைக்கு அமெரிக்க ஜனாதிபதியின் கதைக்கு ஒரு பொறுமதி இல்லை. அமெரிக்கா உலகத்தில் இனி யாரும் மதிக்க மாட்டார்கள். உலகத்தில் ஈரான் என்ற ஒரு நாடு தன்னுடைய வரலாற்றை பல பல பழைய நாகரிகங்களுக்கு ஊடாக வளர்ந்து வந்த அந்த அந்த பெருமதியை தன்னுடைய இந்த ஒரு 30-40 நாள் போர்ல இந்த உலகத்துக்கு காட்டியது. என்னதான் அமெரிக்கா
ஒரு மிதமிஞ்சிய இராணுவ பலத்தை கொண்டிருந்தாலும் ஈரானில அவர்களுடைய அந்த தொழில்நுட்பமும் அந்த இராணுவ பலமும் ஒரு செல்லா பொருளாக அதனை இலாபமாக ஈரான் தடுத்தாடி தன்னுடைய அந்த மண்டியிடாத அந்த குணத்தை இந்த உலகத்திலே நிரூபித்திருக்கு. அவை இனிமேல் இந்த உலக ஒழுங்கு இவ்வாறு இருக்க போவதில்லை என்பதற்கு இது மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. இப்போது அமெரிக்க தலைமையிலான உலகம் என்றதுக்கு அப்பால பல்முனை உலகம் ஒன்று உருப்பெற்று வருகின்றது. இதற்கு பிறகு பல நாடுகள் விடுதலை பெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. இருக்கின்ற பல நாடுகள் தங்களுடைய பாதுகாப்பு கருதி பொருளாதார நலன் கருதி இன்னும் சில நாடுகளோடு இணைந்து செயல்பட வேண்டிய தேவையும் இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பங்களை எங்களுடைய தமிழ் மக்கள் சரியாக பயன்படுத்துவதற்கு எங்களை நாங்களே தயாராக்கிக் கொள்ள வேண்டும். இதில் நாங்கள் இந்த அரசியல்வாதிகளை நீங்கள் நம்பி உங்களுடைய பயணத்தை தொடர்பீர்களாக இருந்தால் அவர்கள் அந்த இடத்திலும் தங்களுடைய பெட்டி மாற்றி பேரம் பெறுகின்ற அரசியலை செய்து உங்களை தோற்று போறவர்களாகவே இந்த உலகத்துக்கு தொடர்ச்சியாக காட்டிக் கொண்டிருப்பார். இதுதான் இந்த 16 வருடம் நடந்தது. ஆகவே நாங்கள் மிகச்சிறந்த ஒரு மக்கள் கட்டுமானமாக, விழிப்புணர்வு கொண்ட ஒரு சமூகமாக, பொருளாதார பலப்படைத்த ஒரு சமூகமாக, இன்னும் ஒரு சிந்தனை குலமாக சர்வதேச அரசியலை சந்திக்கின்ற அந்த பலத்தை அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அவ்வாறு உருவாக்கிக் கொள்வதன் மூலமாக நாங்கள் மண்டியிடாத எங்கள் இறமையை 2009ஆம் ஆண்டு மிகப்பெரிய பின்னடைவை விடுதலை புலிகள் சந்தித்திருந்த போதிலும் அன்று அந்த உலகம் எங்களை பார்த்து கேட்டது. அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த அன்று நடேசன் அவர்களும் தமிழீழ தேசிய தலைவர் அவர்களும் வாங்கி உபனுக்கு முன்னால தமிழீழ கோரிக்கையை கைவிடுவதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்தால் உடனடியாக யுத்த நிறுத்தத்தை கொண்டு வந்து அரசியல் தீர்வை பற்றி பேசலாம். ஆனால் விடுதலை புலிகள் அன்று தாங்கள் அழிந்தாலும் பரவாயில்லை, இறமையை மண்டியிடக்கூடாது என்ற புரிவாக இருந்து அழிந்து போனார்களே ஒழிய இறமையை மண்டியிட செய்யவில்லை. எந்த உலக அழுத்தங்கள் வந்தாலும் எங்களிடம் இறமையை மண்டியிடுகின்ற உரிமையை எங்கள் யாருக்கும் இந்த இனம் தந்துவிடவில்லை. இன்று நாங்கள் பின்னடைவுகளை சந்திக்கலாம், தோற்று போகலாம். இதையே நாளைய சந்ததி தனக்கு சாதகமாக பயன்படுத்தலாம். ஆகவே எதிர்கால சந்ததிகளின் உரிமையை அல்லது இறமையை மண்டியிடுகின்ற உரிமையை எங்களுக்கு யாரும் தரவில்லை. ஆனால் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக இருந்த சம்பந்தன் அவர்களும் இன்றைய பதில் செயலராக இருக்கின்ற சுமந்திரன் அவர்களும் இப்போது அந்த எக்கியர் ஆட்சி என்ற அந்த அரசியல் ஜாப்பிலே பிடிக்கப்படாத எதிர்காலத்திலும் பிடிக்கப்பட முடியாத ஒரு இலங்கைக்குள்ளேதான் தீர்வை காண்பதாக இலங்கை அரசாங்கத்துக்கு உலகத்திற்கும் உத்தரவாதம் கொடுத்துள்ளார்கள். இதற்கு தமிழ் மக்களின் ஆணை இல்லாமல், எனவே இவ்வாறான 2009ஆம் ஆண்டு இறுதி களமுனைகளிலும் கூட நின்று கொண்டு கூட இறமையை மண்டியிடக் கூடாது என்று அழிந்து போன ஒரு விடுதலை புலிகள் இயக்கம் ஒரு பக்கம், அதற்கு பின்னரான காலத்தில் ஜனநாயக வழியிலே பேரம் பேசி பெட்டிகளை மாற்றிக் கொள்வதற்காக, தங்களுடைய சுயபோகத்திற்காக, பங்களாக்களை பெற்றுக்கொள்வதற்காக, வாகனங்களை பெற்றுக் கொள்வதற்காக
இறமையை, எதிர்கால சந்ததியின் இறமையை மண்டியிடச் செய்த அல்லது விட்டுக் கொடுத்த இந்த மிதவாத அரசியல் எங்களுடைய மக்களுக்கு ஏதாவது உரிமையை பெற்றுத் தருமா என்றுதான் இன்றைய இளைய சந்ததிகள் இந்த அரசியல்வாதிகளை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி. எனவே எங்களுடைய எதிர்காலம் இந்த அரசியல்வாதிகளின் கைகளிலே இல்லை என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்கால அந்த எங்களுடைய அரசியல் உரிமையை பெறுவதற்கான அந்த களத்தை எங்களுடைய இளையவர்களின் கைகளிலே மாற்றிக் கொடுப்பதற்கு ஒரு சிறந்த களமாக இந்த புதிய பாதை மக்கள் இயக்கம் தொடர்ச்சியாக தன்னை செயல்படுத்தும். எனவே இந்த அன்னை பூமதி அம்மா அவர்களின் 38வது ஆண்டு நிகழ்விலே இந்த மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகத்தின் அரசியல் பிரிவான புதிய பாதை மக்கள் இயக்கம் இந்த விடயத்தை மிக தெளிவாக எங்களுடைய மக்களின் கவனத்திற்கு எடுத்து வருகிறது. எனவே இந்த மக்கள் இயக்கத்தை ஒரு மக்கள் இயக்கமாக மக்களின் தேவைக்காக உருவாக்கப்படுற ஒரு பலமிக்க கட்டமைப்பாக உருவாக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் ஒவ்வொருவருடைய கையிலும் இருக்கிறது. 2009ஆம் ஆண்டுக்கு முன்னர் விடுதலை புலிகள் எவ்வாறு மக்கள் நலனில் அக்கறை உள்ளவர்களாக தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்தார்களோ அது போன்ற ஒரு மக்கள் இயக்கமாக சர்வதேச அளவில் செயல்படுகின்ற ஒரு அடைவு நிலையை அடைவதற்கு இந்த மக்கள் இயக்கத்தை முன்கொண்டு செல்ல வேண்டிய தேவை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. எனவே அந்த தேவையை புரிந்து கொண்டு எங்களுடைய இயக்கத்தை பலப்படுத்துமாறு உங்களுடைய செயற்பாடுகளை எங்களோடு இணைத்துக் கொள்ளுமாறும் கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. மக்களுடன் போராளிகள், மக்களுக்காக போராளிகள்.